ராமேஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான பாவக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம், கசப்பே இருக்காது. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ புளி எடுத்துருக்கீங்களோ அதளவு சமமாக வெல்லம் எடுத்துக்கணும். ஒரு 3 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு பாவக்காய். அது நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த புளியை நல்லா கரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாவக்காவை நம்ம ஒரு 50% அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா பாயில் ஆனப்புறம் பாவக்காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா பாவக்காய் 50% குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வாட்டரை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பாவக்காவை எடுத்து வச்சுக்கலாம். இந்த வாட்டரை வேஸ்ட் பண்ண வேணாம். வீட்டில் யாராவது சுகர் பேஷண்ட்ஸ் இருந்திங்கன்னா இந்த வாட்டரை குடிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சுகர் லெவல் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 5 சின்ன வெங்காயம், நறுக்கின சின்ன வெங்காயம் இதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ லேசாக ஃப்ரை ஆனவுன்னா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் அதையும் சேர்த்துட்டு 2 தடவை நல்லா சாட்டே பண்ணிக்கணும், நல்லா பரட்டி விட்டுக்கணும். இப்போ நாம் அந்த டமரின் பல்ப், அதாவது இந்த புளி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி புளி பேஸ்ட்டு கரைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி பருத்து கரைச்சி வச்சுக்கணும். ஸோ அந்த புளி பேஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். இது கூட நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 glass ஆஃப் வாட்டர் மட்டும் சேர்த்துட்டு அந்த பாவக்காவை புளி தண்ணியிலே நல்லா வேக வைக்கணும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ஒரு 1/2 glass ஆஃப் வாட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ இதை அடுப்பை கொஞ்சம் சிம்மரில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு ஃபுல்லாக பாவக்காய் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த தண்ணி, அந்த புளி தண்ணியில் நல்லா வத்துறதுக்கு. ஸோ 10 minutes நல்லா குக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ குக் பண்ணி முடிச்சப்பறம் நம்ம தண்ணியில் கொஞ்சம் நல்லா வத்தின அப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ வெல்லம் வெல்லம் டேஸ்ட்டு பிடிச்சிருந்து நீங்கள் ஒரு 1/2 கப்புக்கு 3/4 கப் கூட வெல்லம் எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ வெல்லம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லாருமே கசப்பே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் இதை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி அந்த எல்லாமே அந்த பாவக்காய் நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்களா, எல்லாம் நல்லா சுருண்டு ஸோ பாவக்காய் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஸோ நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. டேஸ்டான பாவக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.